வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு 2026 விஜய் தமிழ்நாட்டை ஆளப் போகின்றார் என்று அனைவரும் அறியப்பட்ட தருவாயில் கட்சியை தொடங்கினதிலிருந்து விஜய் மேற்கொண்ட பிரச்சாரம் வரை ஏகப்பட்ட உயிரிழப்புகள், ஏகப்பட்ட பொருட்சேதங்கள் அங்கு ஏற்பட்டு வந்துள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்றும் போது தொடங்கி இன்னைக்கு கரூர் மாநாடு வரைக்கும் கிட்டத்தட்ட பல 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 இன்னல்களை மக்களுக்கு விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். விஜய் அவர்கள் பல இன்னல்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்று தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு அரசை சாரா குரூப்புகளும் விஜய் மீது பலத்த கண்டன குரல்களை எழுப்பிய வண்ணம் உள்ளனர். இன்னைக்கு நடைபெற்ற கரூர் பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நபர்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், முதியவர்கள் என 60க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் முதல் கட்டமாக 31 நபர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 6 நபர்கள் குழந்தைகள், 16 நபர்கள் பெண்களாக அறியப்பட்டுள்ளனர். மீதம் உள்ள இறப்போட விகிதமானது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. எவ்வாறு பார்க்கப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மாநாடில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? முறையான அனுமதி அளித்தார்களா, இல்லை முறையான வசதிகளை செய்தாரா, இல்லை எவ்வாறு இந்த கூட்டமானது கூடியது, ஏன் பெண்கள், ஏன் குழந்தைகள் ஆர்ப்பரித்து வர வேண்டும் இந்த மாநாட்டுக்கு என்று தெரியவில்லை. ஏனென்றால் விஜயை காண்பதற்காக வரக்கூடிய கூட்டமாக இது சொல்லப்படுகின்றது. இந்த வரக்கூடிய கூட்டம் அனைத்துமே நாளை 2026 ஓட்டாக மாறுமா என்று கேட்டால் அது வரக்கூடிய 2026 தான் நீங்க எதிர்நோக்கி இருக்க வேண்டும். இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த ஒரு ½ an hourலே தமிழ்நாடு சிஎம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூர் அமைச்சரை முடுக்கிவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி களத்தில் இறங்கியிருக்காரு. ஏடிஎம்கேலிருந்து விஜயபாஸ்கர் களத்தில் இறங்கியிருக்காரு. ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், இது போன்ற பவானி சர்க்கிளில் உள்ள அனைத்து எம்எல்ஏ, எம்பிக்கள் அனைவரையுமே கரூரில் சங்கமிக்க வேண்டும் என்று முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நாளை 28ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் சிஎம் கரூர் வரார். இந்த இறப்பின் நிகழ்வாகவும் இந்த பொதுக்கூட்டத்தில், இந்த கூட்டத்தில் மக்கள் கலந்தாய்வில் ஏற்பட்ட கோளாறுகள் என்ன, இதன் மூலம் 60 நபர்கள் மயக்க காரணம் என்ன, அதில் 31 நபர்கள் சாவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. 2026 விஜய் அவர்கள் அரியணை ஏறும் உள்ள கிட்டத்தட்ட பல உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதை விஜய் அவர்கள் முறைப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்டை பண்ணி நடத்தினால் இது சால சிறந்தது. ஏனென்றால் பாமக வன்னியர் மாநாடு நடைபெற்றது, அதுக்கப்புறம் நம்ம தேமுதிக மாநாடு நடைபெற்றது, அதுக்கப்புறம் தொல் திருமாவளவன் விசிக மாநாடு நடைபெற்றது. அதில் ஒரு சில இழப்புகள் இருந்தது, தவிர்க்க முடியாத இழப்பாக இருந்தது. ஆனால் இது போன்ற கூட்ட நெரிசல்கள், இது போன்ற ஒரு கட்டுக்கடக்காத கூட்டம் வரும் என்று தெரியாமல் ஒரு முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாமல் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் கரூர் ஏன் மக்களை சிந்திக்கவில்லை, ஏன் கரூரில் விட்டு வெளியே போயிட்டாரு, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எதனால் ஏற்பட்டது என்று யாராலையும் யூகிக்க முடியாமல் இந்த உயிரிழப்பை ஏற்படுத்தி விட்டு சென்றது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய நிகழ்வாக இன்னைக்கு அமையப்பட்டுள்ளது. என்னதாலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் முழுக்க பொறுப்பு. 2026 ஆட்சி பொறுப்பு ஏற்பாரா இல்லைன்னு தெரியவில்லை. அது வரைக்கும் இவ்வளவு பல உயிர்கள், இவ்வளவு பல கூட்ட இவ்வளவு பல அரசு சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு சமூக ஆர்வலர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று நாளைதான் தெரிய வரும். நாளைதான் முழு அறிக்கையானது வெளியாகப்படும். தமிழக அரசிடமிருந்து நாளைதான் முதல்வர் தான் அந்த அறிக்கையை வெளியிட போறாரு. எவ்வளவு பேர் மயங்கினாங்க, எவ்வளவு பேர் இறந்தாங்க, எவ்வளவு பேர் குழந்தைகள், எவ்வளவு பேர் முதியவர்கள், எவ்வளவு பேர் பெண்கள் என்று நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். அதன் முன்னோட்டமாக இன்றைய அப்டேட் 31 நபர்கள் உயிர் இழந்ததாக அறிக்கையானது வெளியாகி கொண்டு வருகிறது. மேலும் பார்க்கலாம். இந்த மேற்கொள்ளும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல சில அப்டேட்களை கொடுக்க உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் நடிகை முன்னெடுக்கிறேன்.